Hi guys, welcome to Noob Media. நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பைத்தானை எப்படி நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கான டாபிக். சரிங்களா? இதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்கள் கையில் பைத்தானோடைய சீரீஸ் வரும். பைத்தானோடைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். என்னென்னா அன்னோட்டிஸ்ட்னா என்னென்னா சிம்பிள். நம்ம இது வரைக்கும் விண்டோ மிஷின் ஆர் எதனா ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறோம், விண்டோஸ் ஆர் லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிக்காத ஒரு ஃபியூச்சர், அந்த ஃபியூச்சர் செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது, அதை நம்ம தெரிஞ்சிக்காமல் இது வரைக்கும் அந்த ஃபியூச்சர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் நாங்கள் தேடி உங்களுக்காக தமிழில் கொண்டு வர போகிறோம். அதுதான் எங்கள் செம்மையான இருக்கும்போது. ஓகே கைஸ், நம்ம ரொம்ப நேரம் பேச தேவையில்ல, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி பைத்தான் தான் பார்க்க போகிறோம். எனக்கு என்னுடைய சார் வந்து ஃபஸ்ட்டு நான் பைத்தான் கற்றுக்க போகும்போது எங்கள் இன்ட்ரோடக்ஷன் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். பைத்தான் இஸ் ஏ பாப்புலரான லாங்குவேஜ், இஸ் ஹையஸ்ட் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்படி சொன்னார். அதுதான் அவருடைய இன்ட்ரோ. ஆனால் நான் அந்த மாதிரி இன்ட்ரோ சொல்ல போகிறது இல்லை, நான் கொஞ்சம் புரிகிற மாதிரியே பேசுவோம். பைத்தான் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்டர்ப்ரெட் லாங்குவேஜ் அண்டு வந்து ப்ரோக்ராமிங் ஊப்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அப்புறம் அது ஒரு பெஸ்ட்டு ப்ரோக்ராமிங்னு சொல்லலாம். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் இப்போ ஃபேமஸ் ஆச்சு, இது ஆல்ரெடி எப்போ வந்துச்சுன்னா தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இருக்கும் போதே வந்துருச்சு. 1980 இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் பைத்தான் இருக்குல்ல, பேர் வந்து அப்போ பாம்பா அப்படின்னா பாம்பெலாம் கிடையாது. இதோட டெவலப்பருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்ற அந்த ஷோ வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷோவோட இன்ஸ்பிரேலாக இதுக்கு அது அப்படியே பேரே வச்சுட்டாரு. இந்த பைத்தான் யூஸ் பண்ணி இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த பைத்தான் ரொம்ப அழகாக யூஸ் ஆகுதுன்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்டு மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டருக்கு ஸ்கிரிப்டிங்கும் இப்போ அதில் தான் எழுதிட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பைத்தானை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி தோணும். ஏன்னா எனக்கும் தோணுச்சு. அப்போது நான் தேடி கற்றுக்கின விஷயம் தான் பைத்தான் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லினக்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ராஸ்பெரி பை அந்த மாதிரியான சின்ன கம்ப்யூட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? பைத்தான் வந்து சிம்பிள் சின்டாக்ஸ், வெறும் இங்கிலீஷ் நாலேஜ் நமக்கு இருந்தாவே நம்ம பைத்தான் ரொம்ப அழகாக எழுதிடலாம். சரிங்களா? அதுக்குன்னு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் அப்படிலாம் இல்லை, இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாவே போதும், அழகாக எழுதிடலாம். அதுவும் இல்லாமல் பைத்தான் தமிழ்லையும் கொண்டு டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய டெவலப்பர்ஸ். கூடிய சீக்கிரம் நமக்கு பைத்தான் தமிழ்லையும் வரும். சைனீஸில் இது பாசிபிளானு போகும்போது சைனீஸில் வந்துருச்சு, பைத்தான் இருக்குது. சைனீஸ் லாங்குவேஜில் பைத்தான் எழுதிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கும் கிடைக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் பைத்தான் வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராம். எனக்கு தெரிஞ்சு பைத்தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது நான் சி கற்றுக்கும் போது நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். என்னடா இது ஆஷ் இன்க்ளூடு இதெல்லாம் போடணுமேன்ட்டு. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்படியே டேரெக்டாக மாடியூலே ஆட் பண்ண டேரெக்டாக செம்மையாக போயிட்டே இருக்கும். அப்போது ஆட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது ஆஷ் இன்க்ளூடு அந்த மாதிரி ஏதோ போடுவாங்கள்ல, அதுதான். ஆனால் இப்போ இதெல்லாம் கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு ஐடியா எனக்கு வந்துடுச்சு, இந்த சோர்ஸ்க்கான ஐடியா வந்துச்சுன்னா நான் டக்குன்னு எடுத்துகிட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதோடைய ஒர்க்கிங் கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. முதல்ல இது பார்த்திங்கன்னா இது சி ப்ரோக்ராம், இது சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இது வந்து பைத்தான், அதனால் PYன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம சி ப்ரோக்ராம் பார்த்துருவோம். இது நம்மக்கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் கோடை வாங்கி, சோர்ஸ் கோட்னால் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கோட், இந்த ப்ரோக்ராமிங் கோடை வாங்கி கம்பைலர்கிட்ட கம்பைல் பண்ணி, கம்பைலர் என்ன பண்ணும், பைனரியாக கன்வெர்ட் பண்ண கோடை எடுத்துகிட்டு போயிட்டு யூசர்கிட்ட இன்புட்டாக வாங்கும். அந்த இன்புட்டையும் ஒரு பைனர் கோடாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப டைம் ஆகும். சரிங்களா? ஆனால் இது என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக சோர்ஸ் கோட் நம்மக்கிட்ட வாங்கி கம்பைலர்கிட்ட கொடுப்போம். கம்பைலர் என்ன பண்ணும், அதை வந்து பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி, பைட்ஸ் கோடாக கன்வெர்ட் பண்ணி விர்ச்சுவல் மிஷினுக்கு அனுப்பும். விர்ச்சுவல் மிஷின்னா இந்த VMware விர்ச்சுவல் பாக்ஸ் அதெல்லாம் கிடையாது, நம்ம ப்ராசஸருக்கு மேலே இருக்கிறது தான் விர்ச்சுவல் மிஷின். சரிங்களா? அதுக்கு அனுப்பிச்சு ப்ராசஸர் மாதிரி இன்னொன்று ஆக்ட் ஆகும், அதுதான் விர்ச்சுவல் மிஷின். சரிங்களா? அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதோடைய இந்த பைனரி கோட்ஸ்க்கான எல்லா டிகோடுமே அதில் இருக்கும். இந்த டிகோடு எடுத்துகிட்டு போயிட்டு இதோட ரெஃபர் பண்ணிக்கும். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே அட்டாச் பண்ணிட்டோம்னா இதை ரெஃபர் பண்ணிக்கும். நமக்கு டக்குன்னு அவுட்புட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் எழுதினவர் ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதியிருக்காரு. ஓகேவா கைஸ்? ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். பைத்தான் நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பைத்தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிகினருக்கான லாங்குவேஜ். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜும் கூட. அது வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்ன்றது நம்ம நிறைய இடத்துல பேசுகிறோம். நம்ம அதை வந்து உள்ளே பார்க்கலாம்.
இதை வந்து கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது கற்றுக்கினேன்னா நான் விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் சோர்ஸ் சென்ஸ். இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த லாங்குவேஜ் பிடிச்சி நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும், யூஸருக்கு நான் இப்படி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்களும் பப்ளிஷும் பண்ணிக்கலாம். இதுதான் ஓப்பன் சோர்ஸ். சரிங்களா? இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் சொல்லலை, ஒரு ஆப்ஜெக்டை குறித்து கூட நம்ம ப்ரோக்ராமை எழுதலாம். அதே மாதிரி இதை ஏன் இப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா இதுக்கு நிறைய லைப்ரரிஸ் வந்து ஃப்ரீயாகவே இன்டர்நெட்டில் கிடைக்குது. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும், சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம கற்றுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப பேசாமல் நம்ம இதை ஆண்ட்ராய்டில் பண்ணுறோம்னு தானே சொன்னோம். ஓகே, ஆண்ட்ராய்டு மிஷினுக்கு போயிடலாம். ஆண்ட்ராய்டு மிஷினில் கற்றுக்கலாம். இப்போதைக்கு நம்ம டர்மேக்ஸில் இதை கற்றுக்க போகிறோம். பைராய்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சாஃப்ட்வேரை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம பைராய்டில் சண்டே கிளாஸில் பைராய்டில் நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் டர்மெக்ஸ் மிஷினில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, க்ளோஸ் பண்ணல, இது பண்ணிக்கலாம். சரி, இதுக்கான பேக்கேஜஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே நான் ஆல்ரெடி பைத்தான் எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை நான் எழுதியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்டுக்கான லிங்க்கை நான் இதில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேலை என்னென்னா chmod +x python அப்படின்னு கொடுத்து இதை பர்மிஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு .sh py python.sh இந்த ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங் ஆகும், அப்படியே இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் எதுவுமே கை வைக்க தேவையே இல்லை. இது அதுன்னு இன்ஸ்டால் பண்ணணும்னு கிடையாது. நான் எல்லாத்தையும் ஸ்கிரிப்டாகவே எழுதிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் அதை ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். சரிங்களா? இப்போது நான் பைத்தானை ரன் பண்ணணும் அப்படின்னா என் கம்ப்யூட்டரில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா py python அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இங்கே 3 கோலன் இருக்கலாம். இதை தான் நம்ம இன்டர்பிரட்டர்னு சொல்கிறோம். இதை எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது நான் பிரிண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவொடனே இந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் தான் எல்லாம் இதுலேயும் நான் பார்க்கும்போது இருக்குது. எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஹலோ வேர்ல்ட் தான். ஸோ அந்த சாங்கியத்தை மாற்றக்கூடாதுன்றதுக்காக நானும் எடுத்தவொடனே ஹலோ வேர்ல்டுலேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு கொடுத்தா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படின்னு சொல்லு, டாக்கிங் டாம் மாதிரி வச்சுங்களேன். சரிங்களா? இதுதான். இப்போது இதை நான் கொடுக்கும்போது எனக்கு அடுத்த லைனுக்கு இது வரல. சரிங்களா? அடுத்து நீ வேறு ஏதாவது பண்ண போறியான்னு இது கேட்கல. எனக்கு அது அப்படியே உடனே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா a = 20 கொடுக்குறேன், என்டர், கீழே வந்துடுச்சு. b = அதே 20 கொடுக்குறேன், கீழே வந்துடும். நான் சம் இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தட் இது. சரிங்களா? இப்போது = a + b அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு கீழே வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இதுவாகவே இருக்காது, ரொம்ப சிம்பிளாகவே இது எப்படியே எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது நமக்கு ஒரு எண்டே கொடுக்காம இது பாட்னு வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் ரன் பண்ணவும் முடியாது. நிறைய இது யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் சும்மா இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னும் போது இந்த இன்டர்ப்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் வேணாம் என்னை கேட்டால். அதுக்காக தான் நாம் என்ன பண்ண போகிறோம், விம்னு ஒரு எடிட்டரை யூஸ் பண்ண போகிறோம். அந்த எடிட்டரை யூஸ் பண்ணி தனியாக வேணாம்ப்பா, இதுக்கு என்ன நேம், யூசர் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா நூப் நேம் கொடுக்குறேன். என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த நேமுக்கு பக்கத்தில் எக்ஸ்டென்ஷன் வந்து பைத்தான் pyன்னு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சிஸ்டமுக்கு தெரியும் இது பைத்தான் அப்படின்ட்டு இதுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்டர் கொடுத்துட்டு ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இன்சர்ட் அப்படின்ற மோடு இங்கே வந்துடும். இன்சர்ட் மோடுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அது எடுத்தவுடனே ஆஷ் கொடுங்க. ஆஷ் இது எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம ப்ரோக்ராமை ஏற்கனவே தெரியாதவன் வந்து படிக்கிறான்னா இதை பார்த்து அவன் படிச்சுப்பான். நம்ம இதைத்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம எடுத்தவுடனே நம்ம ப்ரொஃபஷ்னலாகவே பார்ப்போமே, நம்ம ஒரு ப்ரோக்ராமர் அப்படியே மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் இந்த ப்ரோக்ராம் எதுக்கு, திஸ் ப்ரோக்ராம் 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராமை நான் எடுத்துருக்கேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு 20 கொடுத்துருவோம். b = 450 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், திரும்ப ஒரு ஆஷ். இந்த ஆஷ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லைனை அது கன்சிடர் பண்ணாது. அது என்னன்றது அதை பற்றி அது ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி 2 numbers add 2 numbers
அதுக்கான கமாண்டை தான் நான் கீழே டைப் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கும் புரியும், பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க டக்குன்னு. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b அப்படின்னு கொடுத்துட்டு என்டர். வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, அப்புறம் வந்து டிஸ்பிளே கமாண்ட். நம்ம என்ன தான் அழகாக பண்ணாலும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும்ல. நம்ம என்ன தான் ப்ரோக்ராம் திணற என்னாலும் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு இது ஆகணும். ஸோ பிரிண்ட், 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், 2 கொட்டேஷனுக்குள்ளே த சம் ஆஃப் 0 சென்ஸ் அரே. இது அரே வேல்யூ எடுக்குது. அரே வந்து 0 to 9 வரும். சரிங்களா? அப்போது இது ஆர்குமெண்ட்டில் அரே. நல்லா நம்ம வச்சு இது அரேவாக நான் டிக்ளேர் பண்ணுறேன். 0னா ஏவை எடுத்துக்கோ, அந்த இடத்துல இன்றைக்கி ஏ வேல்யூ கொண்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், 1னா பி. சரிங்களா? 1னா பி இஸ் 2னா சம் அப்படின்ற வேர்டு இங்கே எனக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு இதை நான் ஒரு ஃபார்மேட்டாக எனக்கு வர வைக்கணும்ல. இப்போ நான் சொல்லிட்டேன் எனக்கு இதே மாதிரி தான் எனக்கு ஸ்டோர் பண்ணும். பார்த்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணும். சம் ஆஃப் ஃப்ளவர் பேக்கெட் 0 இப்படி தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஆனால் எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகக்கூடாதுல்ல, எனக்கு மேலே இருக்க வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபார்மேட் கொடுக்க போகிறேன். இந்த ஃபார்மேட் எனக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். என்னென்னா ஏ கம்மா, ரொம்ப ஈஸி தான், ஏ கம்மா பி கம்மா, ஏக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் அப்படியே சம். இதுதான் எனக்கு வேணும், இப்படி வேணும். ஏக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் எனக்கு சம்மு வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போது நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சொன்னல பிரிண்ட்டு கொடுத்து நம்ம எதை கொடுத்தாலும் அழகாக நமக்கு அது பிரிண்ட் ஆகி காட்டோன்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது சும்மா இப்படி வச்சுக்கிறேன். சரிங்களா? சும்மா ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுக்கலாமே. இதுலேருந்து வெளியில் வரணும், எஸ்கேப் ஷிஃப்ட்டு டபிள்யூக்யூனா ரைட் ஹேண்டு எக்ஸிட் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதுக்கு நம்ம பர்மிஷன் தரணும். chmod x noob .py கொடுத்துனா பர்மிஷன் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ரன் பண்ணலான்னா பைத்தான் noob .py பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் கெட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதெல்லாம் ஓகே ஃபைன். எனக்கு அடுத்த ப்ரோக்ராமையும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். அடுத்த ப்ரோக்ராம் என்னென்னா, இப்போது எனக்கு வந்து நான் வேல்யூ க்ரியேட் பண்ண தேவையில்லை. நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு தரப்போகிறேன் வேல்யூவை. அவருக்கு என்ன வேல்யூ வேணுமோ அவர் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் நம்மளால் இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கணும். என்டர் த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்புட்னா இன்புட் வாங்கு அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் தானே? ஸோ அதே மாதிரி அந்த இன்புட் எனக்கு எப்படி வரணும் அப்படின்றத நான் இங்கே எழுதுறேன், வேறு எதுவும் இல்லை. இன்புட் என்டர் த செகண்ட் நம்பர். ஓகே, இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இந்த ப்ரோக்ராம்னு இருக்குல்ல. இப்போது இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இந்த ப்ரோக்ராம் எதை பற்றினா ஸ்டோர் இன்புட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு ஓகே இன்புட் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. முன்ன மாதிரி இங்கே அப்படியே இருந்து ஏ பின்னு கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஒரு இன்புட் வேல்யூ இல்லை. ஸோ அது வந்து நம்ம சொல்லணும் இது இன்டீஜரா அப்படின்ட்டு. ஓகே, இது இன்டீஜர்னால இன்டீஜரில் ஏன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே இன்டீஜர்னா ஹோல் நம்பர்னா 1 2 3ன்னு போகும். சரிங்களா? இப்போ இதில் நான் வெளியில் வரேன். எஸ்கேப் அண்ட் ஷிஃப்ட் டபிள்யூ. ஸோ இது நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்டர் த ஃபஸ்ட் ப்ரோக்ராம்னு காமிக்குது. நான் 12 கொடுக்குறேன், அப்புறம் 13 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இதை ஆட் பண்ணி சொல்லிடுச்சு. ஆனால் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அப்படி வேணாம். எனக்கு யூசர் வந்து எப்படி கேட்குறாருன்னா 14.5
15.6 அப்படின்னு கேட்குறாங்கன்னா எனக்கு இங்கே தப்புன்னு காமிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட். அதே மாதிரி இங்கேயும் இதை இப்படி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். 14.5 அப்புறம் 16.3 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வேல்யூ கெட் ஆகும். ஸோ ஓகே, இப்படியே நம்ம ஹோல் நம்பரை கொடுக்கலாமான்னா கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், ஆனால் பக்கத்தில் ஒரு 0 ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா 0 ஆட் ஆகும். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவுக்கு என்ன வந்துட்டோம். இந்த வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு. ஓகே கைஸ், 15 மினிட்ஸ் வச்சு கொஞ்சம் பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு லைக் போடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் வேறு என்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.